தொடர்ந்து திரு ஜி சேகர் அவர்கள் இப்போ பிரபு தாமோதரன் பேசும்போது அவர் குறிப்பிட்டாரு இந்த மாதிரி சைனா +1 ஸ்ட்ராட்டஜி பற்றி. இதனால ஏற்படும் ஒரு வாய்ப்பை ஏற்கனவே மெக்சிகோ, வியட்நாம் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் சிறப்பாக பயன்படுத்துறதா முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் தெரிவிச்சிருந்தார். அந்த வகையில் தமிழ்நாடு, இந்தியாவுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. அதை தமிழ்நாடு எந்த அளவுக்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுது? பிரபு தாமோதரன் சொன்னதை நான் முதல்ல ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். அவர் தனித்தனியாக சொன்னார். எஜுகேஷனில் நல்ல பீப்புள் கிடைக்கிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்குது, கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபோக்கஸ்டாக க்ரோத் பண்ணுறதுக்கு சப்போர்ட் இல்லை. இப்போ சார் சொன்னார் சப்போர்ட் தேவைப்படுது. என்ன சப்போர்ட்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாடோட டெக்ஸ்டைல்ஸ் ஹப் அப்படின்னு எடுத்திங்கன்னா, நாங்கள் சின்ன வயசில் படிக்கும்போதே சவுத் இந்தியாவோட மான்செஸ்டர், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இன்றைக்கி பாடப்புஸ்தகத்தில் இருக்கலாம், ஆனால் அது நடைமுறையில் இருக்கா அப்படின்னா, இப்போ ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரினா இட் ஈஸ் ஏ ஜெனரேட்டிவ். அது வந்து என்ன ஜெனரேட் பண்ணும் அப்படின்னா, கழிவு நீரை ஜெனரேட் பண்ணும். லெதர் இண்டஸ்ட்ரின்னு எடுத்தால் கழிவு நீரை ஜெனரேட் பண்ணும். அது பண்ணலைன்னா அந்த ப்ராடக்ட் வெளியில் வராது. அப்போ நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதை சேனலைஸ் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தயார் பண்ணி கொடுக்கணும். இப்போ கழிவு நீர் வருதுன்னா நான் இண்டஸ்ட்ரி போடலாம். இண்டஸ்ட்ரி போடும்போது நான் என் ஃபேக்ட்ரிக்கு வெளியில் வர வரைக்கும் நான் அந்த கழிவு நீரை கொண்டு வரதுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழி பண்ணலாம். அதுக்கு மேலே பப்ளிக்கை அஃபெக்ட் பண்ணாமல், சொசைட்டியில் மக்களை அஃபெக்ட் பண்ணாமல், கால்நடைகளை அஃபெக்ட் பண்ணாமல் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை. இப்போ இன்றைக்கி திருப்பூரில் வந்து ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் ஆர்டர் வந்து பங்களாதேஷ் போகிறது அப்படின்னா, இல்லை வியட்நாமுக்கு டெக்ஸ்டைல் ஆர்டர் போகிறது அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு வச்சுருக்கீங்க, கழிவுநீர் வெளியேற்றக்கூடாதுங்கிறீங்க. கரெக்டு, மக்களை அஃபெக்ட் பண்ணுறது கூடாது, அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ எக்ஸ்டர்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தயார் பண்ணி கொடுக்க வேண்டிய நிலைமை யாரோட பொறுப்பு? அரசாங்கத்தோட பொறுப்பு. அதை வந்து இந்த கடந்த 30-40 ஆண்டுகளாக அதுக்கு வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுக்கல. அதனால தான் இண்டஸ்ட்ரி வந்து டவுன் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ரெண்டாவது வந்து இங்கே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்போது காட்டன் க்ரோத்துக்கு வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் என்ன வருது? ஏன்னா இன்றைக்கி வந்து ப்ரைஸிங் ஆஃப் த காட்டனும் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு சைடில் நீங்கள் இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணால் இண்டஸ்ட்ரியோட மூலதனத்துக்கு என்ன வருது? இப்போ சுகர் இண்டஸ்ட்ரினா எனக்கு கரும்பு நிறையா கிடைக்கணும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரினா பருத்தி நிறையா கிடைக்கணும். அதுக்கு கவர்மெண்ட் வந்து சைட் பை சைடு சப்போர்ட் எங்கே பண்ணிகிட்ருக்கு? அப்போ வந்து எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. அப்போ மற்ற மாநிலங்களில் எங்கெல்லாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கும்போது அதோட மூலதன பொருள், இப்போ பருத்தி இந்த இடத்துல விளைகிறது, மத்திய பிரதேசத்தில் இந்த இடத்துல விளைகிறது, பீகாரில் இந்த இடத்துல விளைகிறது, அதிலேருந்து நமது மக்களுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம என்ன சப்போர்ட் கொண்டு வரலாம், இதெல்லாம் வந்து திங்க் பண்ண. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், நாலேஜ்லேயோ இன்டெலிஜென்ஸ்லேயோ எஃபிஷியன்சிலேயோ இல்லை, அவர் சொன்ன மாதிரி மக்களுக்குரிய எந்தவித சப்போர்ட்டும், அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஒரு விருந்தாளிகளுக்கு கொடுக்குற சப்போர்ட்லேயோ தமிழ்நாடு வந்து எந்த மாநிலத்தோட குறைந்ததில்லை. இன்றைக்கி நீங்கள் இன்னும் வருத்தப்பட பிரகாரம் சொல்ல இருந்தால், நம்ம நம்பர் 2ல் இருந்துலேருந்து நம்பர் 4க்கு போய் இன்றைக்கி நம்பர் 3க்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் உண்மை. இன்னும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 1967-70 அப்புறம் சவுத் இந்தியாவில் வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது. அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் ப்ரைவேட் செக்டாரில் வந்து தான். இன்னொரு ஃபோக்கஸ் எப்படின்னா, இந்த ஃபோக்கஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி எங்கே க்ரோத் ஆகிட்டுருக்கோ அங்கேயே தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு உண்மையான உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு காலத்தில் சென்னை ஏர்போர்ட் இஸ் த பிக்கஸ்ட் ஏர்போர்ட், ஹைதராபாத் அண்ட் பெங்களூர் வந்து பின்னாடி. இன்றைக்கி வந்து சென்னையை நான் ஏர்போர்ட்டில் போர்டு மெம்பராக இருந்திருக்கேன், எனக்கு விஷயங்கள் நல்லா தெரியும். 2004லேருந்து சென்னை ஏர்போர்ட்டை டெவலப்மெண்ட்டுக்கு இடம் கேட்டு இன்னி வரைக்கும் 16 வருஷம் ஆகியும் ஒரு அலோகேட்டட் லேண்டு கிடைக்காம தான் கஷ்டப்பட்டுருக்காங்க. எது எந்த மாநில அரசாங்கம் பொறுப்பு நான் சொல்ல மாட்டேன். அந்த ஃபோக்கஸ் இல்லை. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் சென்னைன்னு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா, பெங்களூருக்கு இல்லாத ஒரு இது ஹைதராபாத்துக்கு இல்லாத, நிறைய இடத்துக்கு இல்லாது பார்த்தீங்கன்னா இங்கே ஏர்போர்ட்டும் இருக்குது, சீ போர்ட்டும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் எவ்வளோ பெருசாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்கலாம். எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு எனக்கு வந்து இன்றைக்கி பாருங்கள், ரோடு இருந்துச்சுன்னா கோயம்புத்தூர்லேருந்து உற்பத்தி ஆகிற பொருள் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகணும், சென்னை போர்ட்டுக்கு போகணுன்னா ரோட் டெவலப்மெண்ட்டுக்கே நான் போய் சண்டை போட வேண்டியிருக்கு. நான் 8 வழி பாதை அகலப்பாதைனா ஒரு ஆட்சியில் ஆளுங்க எதிர்கட்சியில் இருக்கும்போது இந்த பாதை மக்களுக்கு விவசாயத்துக்கு கெடுதுங்கிறாங்க, ஆளுங்கட்சி வந்து பிறகு நீங்கள் வந்து பண்ணுங்கிறாங்க. அப்போ நம்ம 2 காயின் ஒரு முகத்துக்கு 2 பக்கங்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கோம்.
அப்போ அது எப்படி டெவலப்மெண்ட் வரும்? நான் உள்ளே இருக்கும்போது ஒன்று பேசுவேன், வெளியில் இருக்கும்போது பேசுனா. கண்ட்ரின்னு பார்த்தா கண்ட்ரின்னு பார்க்கணும். எதிர்கட்சியாக இருந்தால் கூட எதிரி கட்சியாக இருக்கக்கூடாது. எதிர்கட்சி வேற, எதிரி கட்சி வேற. தப்பு பண்ணால் கேட்கறது வந்து எதிர்கட்சி, எது பண்ணாலும் தப்பு நான் பண்ண விட மாட்டேன்னா அது எதிரி கட்சி. அப்படி இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அதுதான் வந்து. ஸோ நீங்கள் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இங்கே வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்டாரை அட்ராக்ட் பண்ணால், நான் சொன்னேன்னா பலவிதமான இன்வெஸ்டாரை வேர்ல்டுலேருந்து அட்ராக்ட் பண்ணுற அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியும் தமிழ்நாட்டில் இருக்குது. அத்தனை அளவுக்கு நாலேஜும் இருக்குது. மக்கள் வேலை செய்கிறதுக்கு இருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு போகிறதில்ல. அதுதான் பிரச்சனை. தொடர்ந்து தற்போது சென்னை நந்தம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் அரங்கிற்கு அமைச்சர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். 10 மணி அளவில் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது தொடங்க இருக்கிறது. திரு பிரபு தாமோதரன், இப்போ தொழில் நிறுவனங்களுக்கான கட்டமைப்பு அப்படின்றது தமிழகத்தில் நிறைவா இருக்கா? அரசு இன்னும் என்னெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதான் நான் வந்து ஒரு திரு சேகர் சொன்னதுக்கு வந்து பிளக் அண்ட் பிளே அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லியிருந்தாங்க. அது வந்து என்ன அப்படின்னா ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மித்ரா பார்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து 1000 ஏக்கரில் ஒருங்கிணைந்த ஜவுளி உற்பத்தி மையம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மத்திய அரசு ப்ரப்போஸ் செய்து 7 மாநிலங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு பார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் முதலீடு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இப்போ அந்த பார்க்குக்கான இடம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இப்போது தமிழக அரசு வேலைகளை ஆரம்பித்திருக்கிறது. இப்போ இந்த ப்ராசஸிங் செக்டர், சாயக்கழிவு நீரை வந்து இன்றைக்கி டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் எல்லாம் வந்து ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற எந்த விதமான சாயக்கழிவுகளையும் வெளியே அனுப்பாமல் சுத்திகரிப்பு பண்ணுற டெக்னாலஜியை கடந்த 20 வருஷமாக தமிழ்நாடு யூஸ் பண்ணுறோம். வெளிமாநிலங்கள் நிறைய பேர் இன்னும் அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. ஸோ சஸ்டைனபிலிட்டியில் அதுக்கு ஒரு தனி ரேங்கே இருக்குது தமிழ்நாடுக்கு. இப்போ அந்த மாதிரியான காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவர் சொன்ன மாதிரி அரசாங்கம் வந்து அந்த மாதிரி மித்ரா பார்க் அந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் 3-4 இடங்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி கொடுத்தால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வெளிநாடுகள் மட்டுமல்லாமல் நாங்கள் எங்களை மாதிரி தொழில் முனைவோரும் ரெடியாக இருக்கோம். எதனால் அந்த மாதிரி காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னா, அந்த மாதிரியான விஷயங்களை இப்போ வந்து ஒரு லேண்ட் வாங்கணும், ஒவ்வொரு இடமா போய் அப்ரூவல் வாங்கணும், இந்த விஷயங்கள்லாம் செய்யறதுக்கான டைம், இதுக்கான காலகட்டம் எல்லாம் வந்து ரொம்ப குறைவாக தேவைப்படும். இந்த மாதிரி பார்க்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த பார்க்கை வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன் வியட்நாம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஒரு அமைச்சர் கேட்டார், வியட்நாம் மாதிரினா என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு. அந்த ஆன்சர் என்ன அப்படின்னா, கோத்ரெஜ் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், வியட்நாமில் தே ஓப்பன்ட் அ பார்க், ஒரு ஃபேக்ட்ரி வந்து ஒரு பார்க்கில் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பார்க்கில் இடம் தேடுவதிலிருந்து ஃபேக்ட்ரி கட்டுறதுலேருந்து ஃபைனலாக ப்ரொடக்ஷன் வந்து ஆட்களை எடுத்து உற்பத்தியை வெளியே எடுக்கிற வரைக்கும் அந்த கண்ட்ரியில் ஒரே ஒரு ஆஃபீஸரை மட்டும்தான் அவங்க பார்த்துருக்காங்க. அந்த ஆஃபீஸர் சிஇஓ ஆஃப் த பார்க். கவர்மெண்ட் வந்து அவ்வளோ எம்பவர்மெண்ட் கொடுத்து சிஸ்டமைஸ் பண்ணி அந்த பார்க்கில் நீங்கள் முதலீடு பண்ணணும்னு போனால் நீங்கள் 100 இடத்துல அப்ரூவல் போக வேண்டியதில்லை. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி பண்ணும்போது தான் நீங்கள் சொல்கிற மாதிரியான அடுத்த கட்ட வளர்ச்சி கிடைக்கும். அந்த டைரக்ஷனில் நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னும் வந்து இதில் வந்து இவ்வளோதான் லிமிட் இல்லை, ஸ்கை இஸ் த லிமிட் இன் இம்ப்ரூவிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், காமன் பிளக் அண்ட் பிளே ஃபெசிலிட்டி, இண்டஸ்ட்ரியல் growth எல்லாமே ஒரு இன்டர்லிங்க்டு தான். அதை வந்து அரசாங்கம் செய்யணும். இரண்டாவது வந்து ஆட்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கான ஆட்கள், ஏன்னா தமிழ்நாடு வந்து எஜுகேஷனில் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறதுனால காலேஜ் ஜாயினிங் ரேட்டு, ஸ்கூல் ஜாயினிங் ரேட்லாம் இந்தியாவிலேயே அதிகம். அதனால் வந்து படித்து விட்டு அதற்கு தகுந்த வேலைகளை எல்லாரும் பார்ப்பதினால் ட்ரெடிஷ்னல் செக்டர்ஸ்க்கு வந்து ஆட்கள் வந்து நம்ம வெளிமாநிலத்திலிருந்து தான் கொண்டு வர்றோம். அந்த மாதிரியான ஆட்கள் வந்தால் தங்குவதற்கு காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அரசாங்கம் கிரியேட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஃபேக்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நிறுவனங்களே செய்யும் போது அதற்கான மிகப்பெரிய செலவு பிடிக்கிறது, ஒரு லெவலுக்கு மேலே பண்ண முடியறது இல்லை. எஸ்எம்இஸ் தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த மாதிரியான காமன் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், சிறு வீடுகள்லாம் வந்து அரசாங்கம் ஏற்படுத்தினால் இந்த ஆட்கள் பிரச்சனை என்பதும் நமக்கு பெரிய அளவில் வராது. ஏன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் சேலஞ்சாக தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ்க்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ரூரல் பகுதிகளில் எஸ்எம்இஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான காமன் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், காமன் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பண்ணால் $5 to $6 பில்லியன் அளவிற்கு டெக்ஸ்டைல் ஏற்றுமதியை, அப்பேரல் ஏற்றுமதியை தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே அடுத்த 5 வருடங்களில் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். தொடர்ந்து பேசலாம் திரு பிரபு தாமோதரன். தரணிதரன்,
இப்போ இவங்க குறிப்பிட்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கட்டமைப்பு ரீதியாகவும் கனெக்டிவிட்டி பேஸ் பண்ணியும் மேம்பாடுகள் இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பார்க்க முடியாது சார். மேம் நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் நான் உண்மையான ஃபேக்ட்ஸை சொல்கிறேன் சரிங்களா. நம்ம வந்து எதுவுமே அரசாங்கம் செய்யலை, எல்லாம் தானாக வளர்ந்துருச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் டேட்டா படி சொல்கிறேன், 1960 வந்து தமிழ்நாடோட தனிநபர் வருமானமும் உத்தரப்பிரதேச தனிநபர் வருமானம் ஒன்று சரிங்களா. ஆனால் இப்போ தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தையும் உத்தரப்பிரதேச தனிநபர் வருமானத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தனிநபர் வருமானம் வந்து 4 மடங்கு அதிகம். 1960களில் திராவிட கட்சியில் ஆட்சி வரதுக்கு முன்னாடி குஜராத்தோட தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டோட 1.5 மடங்கு அதிகம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கொஞ்சம் அதிகம் தனிநபர் வருமானம் பர் கேபிட்டா ஸ்பெண்டிங். அது இந்த 2 பாயிண்ட் முடிஞ்சிருச்சா. இண்டஸ்ட்ரியல் க்ரோத் தமிழ்நாட்டில் எப்படி தானாக வந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது சரிங்களா. இந்தியா வந்து பொருளாதாரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு கிராஃப் ஒன்று இருக்குது, IMFலே போட்டு மாநிலங்கள் வளர்ச்சி அப்படின்னுங்கிறத வச்சு போட்டாங்க. அது வந்து எப்படின்னா இப்போ 1991 இந்தியன் எக்கனாமி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாடோட வளர்ச்சி மட்டும் அதிகமாக வளர ஆரம்பிச்சிது, எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோத் ஆக ஆரம்பிச்சிது. அந்த கர்வ் இப்படி இருக்குன்னா தமிழ்நாடு மட்டும் அதிகம் போக ஆரம்பிச்சிது. அதுக்கு என்ன காரணம், எல்லாருக்கும் படிப்பு இருந்தது சரிங்களா, எல்லா சமூகத்துக்கும் படிப்பு இருந்தது. அதுக்கு வந்து இன்க்ளூசிவ் பாலிசி 1920களே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். சத்துணவு கொடுக்க மதிய உணவு கொடுக்க ஆரம்பித்த டைம்லேருந்து அதுக்கப்புறம் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணுங்கிறதுல நம்ம சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து அதுலேருந்தே வந்து எல்லாருக்கும் அந்த படிப்புங்கிறது ஒன்று கிடைக்க ஆரம்பிச்சது. அது வந்து நம்ம ஹரிசாண்டலாகவும் பண்ணோம், வெர்டிகலாகவும் பண்ணோம். எப்படின்னா ரிசர்வேஷன் கொடுக்கறது, அது இல்லாமல் அதுக்குள்ளார ஸ்பெசிஃபிக்காக உமனுக்கு போகணுன்னு கொடுக்குறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் தான். இப்போ மகளிருக்கு நம்ம வந்து இப்போ கல்லூரிக்கு சேர்கிறவங்களுக்கு அரசு பள்ளி மகளிர் கல்லூரியில் சேர்ந்தால் 1000 ரூபாய் கொடுக்கும். அது எது கொடுக்குறோம், அது வந்து இலவசம்னு சொல்லுவாங்க. இலவசம் கிடையாது. எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் தான் வந்து கல்லூரி சேர்க்கை அதிகமாக இருக்குது, 52% இருக்குது. மகளிர் சேர்க்கை 48% இருக்குது. ஆனால் என்ன தெரிஞ்சதுன்னா அரசு பள்ளியில் இருக்கிற மகளிர் வந்து கல்லூரி சேர்க்கை 30% கீழே இருக்குது. அதை வந்து நம்ம 50%, 60% ஆக்குனா ஓவரால் கல்லூரி சேர்க்கை 60% ஆகும். அதுவும் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க தான் கொஞ்சம் கிராமப்புறங்கள் அப்புறம் கொஞ்சம் ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து படிப்பு தேவை. ஸோ அவங்க படித்தா தான் நல்ல வேலைக்கு போக முடியும். அதனால கொடுக்குறோம் சரிங்களா. இப்போ படித்தவங்க 60, இப்போ தமிழ்நாட்டோட கிராஜுவேட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 55%. இது வந்து நம்மளோட திட்டங்கள்னால அப்போ இருந்து சைக்கிள் கொடுத்தது, ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்தது, அதுக்கப்புறம் ரிசர்வேஷன், இந்த மாதிரி இப்போ மகளிர் 1000 ரூபாய் கொடுக்குறதுலேருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா 55% கல்லூரிக்கு போகிறதுனால தான் இங்கே வந்து எல்லாத்தாலையும் ஒரு ஜாப் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆக முடியுது. ஆனால் இதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், உத்தரப்பிரதேஷில் மத்திய பிரதேஷில் வந்து கல்லூரி சேர்க்கை எவ்வளோன்னு 25% பேர் கூட கல்லூரிக்கு போகிறதில்ல. 22-23%, 22%, 23% தான் கல்லூரியே முடிக்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சி அதிகமாகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பயே நம்ம வந்து டார்கெட்டட் க்ரோத் கொண்டு வந்தோம். சிட்கோ சிறு குறு தொழில் சரிங்களா. எந்த பொருளாதார எக்கனாமியாக இருந்தாலும் அதோட பேக் போன் வந்து இந்த ஸ்மால் மீடியம் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் தான். அதுக்கு சிட்கோ வந்து முதல்ல நம்ம 1971 தான் தமிழ்நாட்டுக்கு வந்தது. அதே மாதிரி சிப்காட் 1970s வந்தது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஐடி பாலிசி இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் வந்தது 1997. இந்த பாலிசியை ஃபாலோ பண்ணி தான் இந்தியா ஃபுல்லாகவே ஐடி பாலிசி போட்டாங்க. இந்த பாலிசி வந்ததுக்கப்புறம் ஐடியோட எக்ஸ்போர்ட்ஸ் ஐடி மூலமாக நமக்கு வர வேண்டிய வருமானம் தமிழ்நாடுக்கு அதிகரித்து தமிழ்நாடு இன்றைக்கு வரைக்கும் ஐடியில் நம்பர் 1 இருக்க காரணம் அந்த பாலிசி தான். அதுக்கப்புறம் தான் நம்ம டைட்டில் பார்க் கொண்டு வந்தோம், இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு திட்டம். அதுக்கப்புறம் அதை வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் எக்ஸ்போர்ட்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ், ஏற்றுமதி செய்கிறதுல எவ்வளோ மாநிலம் தயாராக இருக்குங்கிறதுல தமிழ்நாடு முதலிடம் சரிங்களா. அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு இப்போ உலகம் ஃபுல்லாக பார்க்குறாங்களே, அதில் வந்து ஓவரால் கோல் நிட்டியோயை கொடுக்குறதுல தமிழ்நாடு என்ன இடம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் முதலிடத்துக்கு வந்துருச்சு. அது இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம். ஏன்னா வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போகிறதில்ல, ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம். ஏன்னா சஸ்டைனபிளாக இருக்கணும் சரிங்களா. அதில் வந்து தமிழ்நாடு முதலிடம் நாம் கொடுக்கல, ஒன்றிய அரசு ரேங்கிங் படி. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்ஸில் தமிழ்நாடு நம்பர் 1. அதே மாதிரி இன்றைக்கும் டெக்ஸ்டைல் வந்து நம்பர் 1 மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். அதே மாதிரி சார் அந்த மித்ரா பார்க் சொன்னாங்க இல்லையா, மித்ரா பார்க் வந்து இப்போ இந்தியாவில் 7 மாநிலங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ்நாடுக்கும் சாங்ஷன் ஆகிருக்கு. நம்ம இடம் அப்பயே நம்ம இடம் கொடுத்து 1.5 வருஷம் ஆச்சு. விருதுநகர் பக்கத்தில் மித்ரா பார்க்கு இடம் கொடுத்தோம் காமன் ஃபெசிலிட்டியோட. இன்னும் ஒன்றிய அரசு அது ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. நம்ம மாநிலம் வந்து எல்லா மாநிலத்துக்கும் அது ஸ்லோவாக தான் அந்த ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி, யூனியன் டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரியில். ரெண்டாவது SITPன்னு ஒரு ஸ்கீம் இருந்தது டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரியில். ஒரு 2006 இப்போ சமீப காலம் வரைக்கும் போச்சு. அதில் வந்து அதிகமான ஜவுளி பூங்கா வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்பயே 2006 வந்த போதே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் இருக்குது,
அதுக்கப்புறம் திருப்பூரில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னு இருக்குது, கோயம்புத்தூர்ல வந்து பல்லடம்னு இருக்குது, மதுரை, அதுக்கப்புறம் ஸோ இது எல்லாமே வந்து காமன் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் எல்லாமே வந்தது. ஆனால் இப்போ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா டெக்ஸ்டைலுக்கு மேலே டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், ஏன்னா அதான் ஃபியூச்சர். ஸோ அந்த மாதிரி அடுத்தது என்ன ஃபியூச்சர் அப்படிங்கிறது போகிறோம். இப்போ நம்ம 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் இருக்கும். 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்ன முக்கியம்? கட்டமைப்பு ரீதியாகவும் ஆமாம் ஆமாம். ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் பாலிசி இந்தியாவில் இப்போ நான் இன்னைக்கு நம்ம தலைவர் வந்து செமிகண்டக்டர் பாலிசி அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ செமிகண்டக்டர் பாலிசி இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழ்நாடு தான் இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஆனால் செமிகண்டக்டர்லாம் யாருக்கு வேலை கொடுக்குறோம்? ஹை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வேலை. ஸோ அதனால் நல்ல காலேஜில் படிக்கிறவங்களுக்கும் அதனால் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதில்ல, இங்கே வேலைக்கு செய்யலாம். சரிங்களா? அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு PhD முடிச்சிருக்கீங்க அப்படின்னா செமிகண்டக்டர் வந்து வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஆராய்ச்சி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து எந்த மாநிலம் இந்தியாவில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ அதனால் நம்ம வந்து வெறும் அசம்பிளி யூனிட்டில் மட்டும் இல்லாமல் சர்வீஸ் செக்டரில் மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சியிலையும் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும் ஓவரால்.